ஹலோ மக்களே, இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, எங்கள் கிராமத்தில் காணும் பொங்கலுக்கு திருவிழா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதை தாங்க பார்க்குறீங்க. கோலப்போட்டிக்கு என் ஹஸ்பண்ட், அப்புறம் அங்கே ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள், அப்புறம் அவங்கெல்லாம் ஜட்ஜிஃபை பண்ணுறாங்கங்க. பாருங்கள், எங்கள் கிராமத்தில் ஃபஸ்ட்டு இப்போ தாங்க கோலப்போட்டி வைக்கிறாங்க. அடுத்தது எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள காவல் ஆய்வாளர், அப்புறம் கிராமத்தில் முக்கியமாக இருப்பாங்கள, அவங்கெல்லாம் கோலப்போட்டி பார்த்துட்டு ஜட்ஜிஃபை பண்ணாங்க. நாங்கள் எங்கள் மாஸ் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்கோம்ல, அதன் மூலமாக நாங்கள் சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க. முதல் முறையாக ஃபஸ்ட்டு தடவை இப்போ தாங்க இங்கே பொங்கல் திருவிழாவுக்கு, இந்த காணும் பொங்கலுக்கு உழவர் திருநாள் அன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்கங்க. நாங்களும் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இனோவேட்டிவாக, ஏன்னா எங்கள் கிராமத்தில் ஃபஸ்ட்டு தடவை இது தான், இந்த ப்ரோக்ராம் தான். உமன்ஸ் எல்லாம் அவேர்னஸாக இயர்லியராக காலையிலேயே வீட்டு வேலை என்ன தான் இருந்தாலும் அவங்க வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டுட்டு இங்கே கோலப்போட்டி தாங்க ஃபஸ்ட்டு நடந்தது. பாருங்கள், நல்லா கான்செப்ட் ஓரியன்டலாக போட்டாங்க. ஏரியா கிராமம் தான் இருந்தாலும் மக்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடந்ததுங்க. சிறுவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கிட்ட தான், நான் தான் சொன்னேன்ல, அந்த கார்டன்கிட்ட அந்த ரோடு நல்லாயிருக்கும். அங்கே எல்லோரும் ரொம்ப இனோவேட்டிவாக, பரவாயில்ல, எங்கள் கிராமத்தில் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டடாக பிள்ளைங்கள்லாம் பண்ணுறது. அடுத்தது மியூசிக் சேரு பாருங்கள், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுங்க. நானும் கொஞ்சம் நேரம் போய் நின்று பார்த்தேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்களும் சிறப்பு பரிசு கொடுக்குறோமா, எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக அங்கே நின்று எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்க ஊர் மக்கள், அப்புறம் இப்போ பசங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாமே நல்ல கோஆர்டினேஷன் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஊரில் எல்லாருமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. ரூரல் ஏரியா தான், அவங்க வில்லேஜ் தான், அதனால் எல்லோரும் பாருங்கள் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. வீட்டில் உள்ள பெண்கள், ஆண்கள், அப்புறம் எல்லாருமே கோஆர்டினேஷன் பண்ணாங்க. எந்த ஒரு சலசலப்புமே இல்லாத நல்லா நடந்துச்சு. பரவாயில்ல, படித்த பசங்கள்லாம் இருக்காங்க, நல்லா இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் படித்து. ஏன்னா இப்போ வில்லேஜாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் குவாலிஃபைடாக இருக்கிறதுனால எல்லோரும் நல்லா கோஆர்டினேஷன் பண்ணாங்க. சின்னவங்களாகவே பண்ணாங்க. அங்கே பாருங்கள், இந்த பலூன் உடைக்கிறது எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டடாக பண்ணாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பண்ணாங்க. 18 வயசு உள்ள ஏஜில் உள்ளவங்க, அப்புறம் 16 வயசு பிள்ளைங்க, அப்புறம் 40 வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் பண்ணாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அது பண்ணாங்க. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் பாருங்கள், அங்கே சீஃப் கெஸ்ட்டுக்கு ஹானர் பண்ணுறாங்க. அப்போ தான் டான்ஸ் எல்லாம் நடந்ததுங்க. ஸ்டேஜில் ஒரு டான்ஸுன்னு, கீழே நின்ன பசங்க யங்கர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக். சில பேர்லாம் ஸ்டேஜில் நின்று டான்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க, கீழே தான் நல்லா பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்கெல்லாம். பார்த்து ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணாங்க பசங்கள்லாம். நல்லா இருந்தது. இது எப்படின்னா, ஒரு ரூடாக இல்லை, இன்ட்ரெஸ்டடாக செலிப்ரேட் பண்ணாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க நின்று பார்த்தாங்க ரொம்ப நேரம். நான் கொஞ்சம் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வரலாம், வாட்ச் பண்ணலான்னு பார்த்தோம். பாருங்கள், சாமி பாட்டு, அப்புறம் நல்லா சின்ன பசங்க தான் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஆடினாங்க. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க நல்லா டான்ஸ் நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்தது. எப்படி தான் இவங்கெல்லாம் ஏன்னா திடீர்னு ஆர்கனைஸ் பண்ணது. அந்த டான்ஸெல்லாம் நல்லா ஏதோ கற்றுக் கொடுத்த மாதிரியே பண்ணாங்க, ரிஹர்சல் பண்ண மாதிரியே. நல்லா அந்த காஸ்டியூமெல்லாம் அது மாதிரி வியர் பண்ணிக்கிட்டு, வீட்டில் உள்ள காஸ்டியூமையே அந்த கான்செப்ட் ஓரியன்டலாக பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த நைட்டு 7:30 மணிக்கு முடியும்னு சொன்னாங்க. 8, 9 மணி ஆயிடுச்சுங்க. பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணாங்க. பாருங்கள், எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னென்னு பாருங்கள். சின்ன பையன் நல்லா டான்ஸ் பண்ணாப்புல. அந்த ஃபேஸெல்லாம் கொஞ்சம் எட்டி தூரத்துலேருந்து எடுத்துருக்காங்க. நான் போய் வீடியோ எடுக்கலை, பசங்களை விட்டு எடுக்கிறது தான், அதை அப்படி எடுத்துருக்காங்க. அந்த பையன் நல்லா டான்ஸ் பண்ணாங்க. இவங்களாம் நல்லா ஸ்கூல் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இங்கேயே பொம்பளை பிள்ளைங்கள்லாம் சேம் ட்ரெஸ் போட்டு நல்லா டான்ஸ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா முதல் முறையாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தடவை நம்ம வில்லேஜில் நடக்கிறது நல்ல ஒரு தருணம்னு சொல்லலாம். அதுக்காகவே தான் நான்
ஸ்பான்சர் பண்ணது சிறப்பு பரிசு. நெக்ஸ்ட்டு டைம் ஏதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண இன்னும் நம்ம இல்லைங்க ஏதாவது கொடுக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் எல்லாம் எல்லாருக்குமே ப்ரைஸுங்க. கோலப் போட்டியில் வந்து யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா யாரும் எதையும் விட்டு கொடுக்கல. அதே மாதிரி பானை உடைத்தல், ஓட்டப்பந்தயம், மியூசிக் சேர் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வச்சுருந்தாங்க. அதுமாதிரி பானை உடைக்கிறது வச்சுருந்தாங்க. அது மென்ஸுக்கு மட்டும் பானை உடையத்தில் வந்து மென்ஸ் மட்டும் ஆண்கள் மட்டும். நல்லா இருந்தது. டான்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் குரூப் ட்ரெஸ் எல்லாமே. அந்த பாப்பா சென்டராக ஆடுற பாப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்துட்டு ப்ராப்ளம். ஆனாலும் அவங்க சென்டராக நின்று எப்படி நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு அந்த காலோட மிஸ்டேக்கும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கால் தான் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு இப்படி டான்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் சொன்னால நம்ம மாஸ் இன்ஸ்டியூட் மூலமாக கொடுக்குறாங்க. அந்த பாப்பா நல்லா டான்ஸ் பண்ணாங்க. சிறப்பு பரிசு கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.